Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீக்கெண்ட்லாம் நான் என்ன பண்ணுவேன் அதுதான் காமிக்க போறேன். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் டேஸ் வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு ஃபுல் பிஸியாக இருப்போம். ஸோ வி கான் டூ எவ்ரி திங் டெய்லி பேசிஸ் ரைட். ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் வந்து வீக்கெண்ட்ஸ்ல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். இந்த சென்ஸ் ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸஸ் தேவை அதுலாம் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு 5 days எந்த டென்ஷனும் இல்லாமல் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அதுதான் நான் காமிக்க போகிறேன். அப்புறமா என்னோட கொஞ்சம் வீக்கெண்ட் திங்ஸ் நான் என்னெல்லாம் பண்ணுவேன், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஷியல் ஹேர் ரிமூவர், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க். ஓகே, பிகாஸ் அதுதான் ஒரு மெயின் டாஸ்க். ஸோ ரூம் ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ ரூமை க்ளீன் பண்ணணும். தட்ஸ் த மெயின் திங். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே மாப் போடணும். ஸோ வேஸ்ட் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த மாப். ஓகே गाइस, இப்போ நம்ம மாப் போடணும். மாப் போடுறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஷால் அண்ட் வாட்டர் வித் சம் லிக்விட் தான் எடுத்துக்கேன். செகண்ட் பிஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா வாஷ் பண்ண வேணாம். ஜஸ்ட் சும்மா ஒரு சேக் என்ன பண்றது, சின்ன எலியாஸ் பொடி அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் யா, அதுக்காக ஜஸ்ட் மாப் போடணும். ஸோ மாப்லாம் இருந்துலாம் போட மாதிரி ஜஸ்ட் காலால் அப்படி பண்ணுறது தான். திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஜஸ்ட் ஃபேனை போட்டு விட்டோம்னா இது அப்படியே ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் இல்லை. பட் தென் யா, த ஜாப் யூ ஹேவ் டு டூ இட். வீக்லி ஒன் டே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ. அப்போ தான் ஜஸ்ட் நம்ம டெய்லி செப்பல் போட்டு ரூமுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த சாண்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சாண்டெல்லாம் போடுவோம் நம்ம இது க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் தொடச்சிருக்கும் போது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான சாண்டல் நெக்ஸ்ட் வந்துடும். இது கண்டினியூவாக பண்ணிட்டே தான் இருக்கும். வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலி வீட்டில் என்ன அம்மாவே பண்ணியிருப்பாங்க. வெளியே வந்தோம்னா அப்படிதான் இல்லை, நம்ம தான் பார்த்துக்கலாம். ஐயோ சளிக்கு விடுறது சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னா விழுந்துடாத வேண்டியதான். யா, ஸோ we mopped the room successfully. Okay, 100% clean சொல்ல மாட்டேன், ஒரு 75% cleaning done. So this is my second task in this PG. Okay, bye. next taskல வந்துட்டேன். Okay, so hi guys, அப்போ நம்மளோட third task என்னன்னா அப்புறம் என்ன இருக்குது, ஃபேஸுக்கு ஏதாச்சும் போடணும் இல்லையா. ஸோ பாஸ்ட் 1 week ஆஃபீஸ் போய் டேன் ஆகி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அது இதெல்லாம் ஃபேஸ்க்கு வந்துருக்கும். ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. லைக் ஸ்க்ரப், பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர், அது அப்புறம் நெக்ஸ்ட்டு அதுதான். ஸோ அந்த ஒர்க்ஸ் இருக்குது, அது பண்ணணும். சென்னை ரொம்ப ஹாட்டாக, ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸோ இக்னோர் மை ஸ்வெட். ஓகே, ஊர் மாதிரி வராதில்ல எப்படியும். ஸோ அதுதான். ஓகே, இப்போ நம்ம ஸ்கின் கேருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோட ஜஸ்ட் ஒரு இது போடுறது முக்கியம் தான் இருக்கும். பட் தென் ஃபைன் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இல்லைன்னா என்னோட சின்ன பேபி ஹேர்ஸ் வந்து என்னோட ஃபேஸை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். ஸோ ஸ்க்ரப் போடும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் தேவை கிடையாது. அண்ட் ஜஸ்ட் இது வந்து நார்மல் வாட்டர். ஆக்சுவலி இது வந்து NYBயோட செட்டிங் ஸ்ப்ரே. அதில் செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் பிளெயின் வாட்டர். நான் பைப்லேருந்து எடுத்த வாட்டர். ஸோ பிஃபோர் அப்ளைங் திஸ் ஐம் யூசிங் திஸ் வாட்டர் டு ஸ்ப்ரே ஆன் மை ஃபேஸ். ஓகே, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான். யா, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இனிமேல் என்னென்னா யா, இது வந்து எம்கஃபைனோட மில்கி ப்ரூ காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப். ஓகே, காஃபி வித் ஆல்மண்ட் மில்க் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து இப்போ கொஞ்சம் டேஸாக கரண்ட் ஒரு 3-4 monthஸாகவே நான் யூஸ் பண்ணுறேன். இது செம்ம ப்ராடக்ட்ஸ், செம்ம ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபார் அவர் ஃபேஸ் எந்த பிம்பிளும் எதுவுமே எனக்கு தரல. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஐ கேன் சே. ஸோ இஃப் யூ வாண்ட் யூஸ் இட் யூ கேன் யூஸ் இட். ஓகே, யா, ஐம் டேக்கிங் திஸ் ஃபார் மை ஸ்கின். கொஞ்சம் போதும், பிகாஸ் இது வந்து சோப்பி இன் நேச்சர் தான். இது நம்ம யூஸ் பண்ணாலே இது சோப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஃபேஸ். மற்ற ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா என்னது ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இது அப்படிலாம் இருக்காது. இது ரொம்ப நார்மலாக இருக்கும். இதுதான் ப்ராடக்ட். ஐயோ சாரி, தெரியுதா? வெரைட்டிஸ் எம்கஃபைனோட மில்க் ப்ரூ காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் தான் ப்ராடக்ட். ஓகே, யா, அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐம் அப்ளைங் திஸ் ஆன் மை ஃபேஸ். நார்மல் பிளெயின் பச்சை தண்ணி, தட்ஸ் இட். And we have to massage it all over our face in general way. You can use your neck also, but I am ignoring neck. Okay, so just ரொம்ப மசாஜ் பண்ணணும். இந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்க பிளேசஸில் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப ஜென்ரலான ப்ராடக்ட். ஸோ மற்ற ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இது கொஞ்சம் என்ன பண்ணுறது, ஜென்டலாக இருக்கும். ஸோ நம்ம என்னதான் ரொம்ப ஃபேஸை போட்டு ஹார்ஷாக பண்ணாலும் அவ்வளோ ஹார்ஷ்னஸ் நம்ம ஃபேஸ்க்கு இருக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர், த பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எங்கிட்ட இன்னொரு ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. யா, நான் தேடி பார்க்குறேன். அது இருந்துச்சுன்னா ஐ வில் கிவ் யூ ரிவ்யூ. ஓகே, நாட் ரிவ்யூ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ சம் அப்டேட்ஸ் ஆன் தட் ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் லிட்டில் பிட். ஐயோ, நான் தூக்கி போட்டேன்னு எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நான் அதை எடுத்து எரிஞ்சிட்டேன். சாரி. 2 times யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ், அப்புறம் ஃபேஸ் ரொம்ப ஹார்ஷ் ஆனதுனால நான் அது யூஸ் பண்ணலை.
ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஜஸ்ட் ஜென்டலாக ரப் பண்ணுங்க. உங்களோட எந்த பிளேஸில் நார்மலாகவே எல்லாருக்கும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், அப்புறம் நோஸோட சைட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், அப்புறம் இந்த பிளேஸ்லையும் ஜஸ்ட் சம்படிஸ் ஓகே கொஞ்சம் பேருக்கு இருக்கும். ஸோ இங்கேயும் பண்ணுங்கள். நெட்டி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுங்க. பேசிக்காக இந்த பிளேஸ்லாம் அவ்வளோவா நமக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்காது. ஸோ ஜஸ்ட் இங்கே லைட்டாக பண்ணாலும் ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் கிவ் சம் ஜென்டல் ப்ரெஷர்ஸ் ஓகே அப்படின்னா தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதில் வந்து லிட்டில் மைன்யூட் காஃபி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியல, நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ யா, இது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இது வந்து இந்த சோப்பு போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபோம் எல்லாம் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நாளைக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை ஜஸ்ட் லைட்டாக எடுத்து ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் தட்ஸ் நாட் அ குட் திங். லைக் ஸ்க்ரப் வந்து நம்ம வீக்லி ஒரு 3 days தான் யூஸ் பண்ணணும். அது நல்லது இல்லாததுனால லைக் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். வீக்லி 2 days தான் போடுவேன் இப்போது. யா, ஸோ நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. So it was too gentle actually. Tap on your face with the towel actually. என்னோட டவல் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால இந்த டவல் யூஸ் பண்ணேன். பட் திஸ் டவல் இஸ் நாட் குட் ஃபார் ஃபேஸ். பட் then you can use it. We can't do anything apart from this. Yeah. ஸோ that's it. நான் ஆக்சுவலி போடணும். இப்போ தான் ஸ்க்ரப் பண்ணதுனால ஸ்கின் கொஞ்சம் இதாகும்ல. ஸோ அதனால நான் பீலிங் சொல்யூஷன் போடல. என்ன பண்ணுறேன்னா அலோவேரா ஜெல் எடுத்து ஸ்கின்க்கு போடுறேன். பிகாஸ் பீலிங் எல்லாம் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டு பண்ணலாம். ஸோ தட்ஸ் த திங். அண்ட் அலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். யா, அண்ட் இது ட்ரை ஆனதும் ஃபேஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் மை திங். யா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டாஸ்க் இருக்குது. லைக் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், லைக் 5 daysக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அதை அயன் பண்ணணும், நெக்ஸ்ட் வீக்கு ப்ரெப் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஓகே, ஐ வில் டூ செப்பரேட்லி. ஓகே, ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச்.